மேல க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு கீழே வர நெக் பிராடா வராம இருக்க ஒரு டிப் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிறைய பிக்னஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, நெக்கோட ஷோல்டர் அளவு இங்க நம்ம எவ்வளவு வைக்கிறோம் நெக் வித்தோ அதே அகலத்துக்கு கொண்டு வந்து அதே அகலத்துக்கு ஷேப் எடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்னா பிராட் நெக் பிராட் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப பிராடா இப்படி வரும். சோ ஏன்னா பாதி முதுகு இங்க அக்கல் வரைக்கும் தெரியும் முதுகு. அந்த மாதிரி வந்து சினிமா ஆக்டர்ஸ் என்ன போட்டுக்கலாம். நார்மலான லைஃப்ல டிராவல் பண்ற யாருமே அந்த மாதிரி போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே ரொம்ப வருஷமா தைச்சு கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு பிராடா யாரும் போடுறதுல நெக் அப்புறம் பிராட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பேட்ச் கொடுத்து அதுக்கு ஒரு டிசைன் பண்றீங்க. ஸோ அந்த நெக் அந்த மாதிரி பிராடா வராம இருக்க என்ன டிப்ஸ்ன்னு பாக்கலாமா? பேட்டர்ன்ல தான் இந்த நெக் வரைஞ்சிருக்கேன். பார்க்க பெருசா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா நெக் வித் வந்து 3 கொடுத்துருக்கேன். நான் எப்பயுமே க்ளோஸ் நெக் பாத்தீங்கன்னா நெக் வித் 2 இல்லைன்னா 3 கொடுப்பேன். இந்த நெக் வித் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6 இருக்கு உங்களுக்கு. இதுல என்ன மிஸ்டேக் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதே நெக் வித்த கொண்டாந்து கீழே வரைக்கும் இறக்கிட்டு என்ன பண்றீங்க, நெக்குக்கு ஷேப் கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகுது, அடிச்சு திருப்பும் போது இன்னும் 1/4 இன்ச்சு வெளியே வரும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட 7-7.5 இன்ச்சுக்கு வந்துருது நெக் ஸ்ட்ரோக். அப்ப என்ன பாதி முதுகு இப்ப நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பாதி முதுகு வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்கோட வித்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா, நாம எப்பயுமே வந்து நார்மல் பிளவுஸ்க்கு நெக் வித் எவ்வளவு வைப்போமோ அந்த அளவு தான் நம்ம பேக்ல இங்க கொடுக்கணும். நீங்க மேல வேணா க்ளோஸ் நெக்குக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவு தான் கொடுக்கணும். கீழே வரும்போது 2 இல்ல 2.5 ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளதான் நீங்க வந்து நெக்கோட அளவை கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து நெக்கு பிராட் வராது. இப்ப நான் வச்சிருக்க நெக் அளவும் பார்க்க உங்களுக்கு வந்து நெக்கு இவ்வளோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 இன்ச் வருது. இங்க இருந்து கீழே இறக்கும் போது உங்களுக்கு பார்க்கும் போது இப்படி தெரியுது. ஏன்னா விரிஞ்சு அது உட்காருது. நெக்க வந்து விரிஞ்சு உட்காரும் போது உங்களுக்கு அது பிராடா தெரியுது. நான் கம்மியா வச்சதுனாலதான் இந்த அளவுக்கு பிராடா தெரியுது. நானுமே இதே அளவுக்கு 3 இன்ச் 6 இன்ச் வச்சிருந்தேன் அப்படின்னா அதை திரும்பியும் போய் பிளவுஸ் இழுத்து போட்டு உட்காரும் போது என்ன ஆகும்னா இங்க வந்து நிக்கும் உங்களுக்கு. இங்க வந்து நிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாம நெக் வித் நம்ம நார்மலா நெக் பிளவுஸ்க்கு எவ்வளவு வைப்போமோ அந்த அளவுக்கு உள்கூட்ட அளவு வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஃபினிஷிங்கா கரெக்டா பர்ஃபெக்டா வரும்.